எல்லாருக்கும் வணக்கங்க. ராம்கோ சூப்பர் கிரேட் சாரேகாமா சேலஞ்ச் 2012 powered by Fortune Refined Sunflower Oil and co-sponsored by Complan with கேசர் பாதாம்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். தமிழ்ல பேசணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மற்ற எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு வணக்கமுங்க அப்படின்றது மட்டும் தமிழ் சொன்ன சமீனா இவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ் பேசுறாங்கன்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னைக்கு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க மாத்தி மாத்தி நிறைய ரவுண்ட்ஸ் வச்சுட்டே இருக்கோம். பட் சில நேரத்துல வந்து எங்களுடைய கிராமத்துல இருக்கிற சில ரசிகர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஏன் ஒரு நாட்டுப்புற பாடல் சுற்று, மக்கள் இசை பாடல் சுற்று வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எங்களுக்கும் நியாயமாப்படுது. இங்க பயங்கரமா ஆட்டங்கோட்டெல்லாம் போடுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம மக்கள் மனம் மாறாம நம்மளுடைய நாட்டு மனம் மாறாம பாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நினைச்சோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளுடைய சுற்று என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல் சுற்று. அண்ட் இந்த நாட்டுப்புற பாடல் சுற்று இருந்தாலும் இதுக்காக நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிட்டு இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்பெஷல் ஜட்ஜஸ் நம்ம வந்து ஜட்ஜஸ் சொல்லக்கூடாது, நீதிபதிகள் சொல்லு. நீதிபதிகள் நம்ம நீதிபதிகளை வரவேற்போம். நம்மளோட முதல் நீதிபதி the man with the golden voice. இல்ல அது தமிழ்ல தங்க குரல் உள்ள நம்ம உன்னிமேனன் சார். தங்க தாரகை ரிஹானா மேம். and கலைமாமணி தங்க மகள் ஸ்ரீ பரத்வாஜ் ஜி. and எங்கள் தங்க தந்தை நிஹால் ஜி. எங்களை சுத்தி இவ்வளவு தங்கங்கள் இருக்கிற நேரத்துல அதையும் தாண்டி ஒரு 24 கேரட்ல 9 தங்க பிஸ்கட் வச்சிருக்கோம். our wonderful 9 contestants. ஓகே, நம்மளோட இந்த மக்கள் இசை பாடல் ராதர் ஃபோக் சுற்று அப்படின்னு நம்ம வச்சப்போ யார் செலிபிரிட்டி கெஸ்டா கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே ஏற்படல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபோக் ரவுண்ட் அப்படின்னு ஒன்று வச்சாலே இவங்க 2 பேர் இஸ் சினானிமஸ். நம்ம தமிழ்நாட்டில் எங்க ஃபோக் இல்லை கிராமத்து இசை பாடல்கள் அப்படின்னு நம்மளுக்கு தோணினாலே இவங்க இல்லாமல் அது நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஃபோக் இசையை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப 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 பிரபலப்படுத்தினவங்க அப்படின்னு கூட இவங்களை சொன்னால் அது மிகவே இல்லை. ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் மிஸ்டர் புஷ்பவனம் குப்புசுவாமி அண்ட் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசுவாமி அவர்கள். அத்தோர நம்பரிச்சே அரும்பெரும்பு வெத்தலையே, அத்தோர நம்பரிச்சே அரும்பெரும்பு வெத்தலையே, ஓட்டாசவக்கு இல்ல வீராயே எனக்கு பொன்மையில ஒன்மாயக்கா வீராயே வீராயே பொன்மையில ஒன்மாயக்கா வீராயே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் மேடம் நீங்கள் இங்கே வந்தது. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இந்த ரவுண்ட் வைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா யோசனையே இல்லை, உங்களை தான் கூப்பிடணும் முடிவு பண்ணிட்டோம். அண்ட் இங்கே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செட்டப் மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்கோம் உங்களோட ஃபீல்லாம் கொடுக்கறதுக்காக. கட்டில பார்த்த உடனே சரி வேணாம் நான் சொன்னது நல்லா இருந்து, இந்த சரி வேணாம் தான் வில்லங்கமா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மக்களுக்கு இங்க வந்து நிறைய கண்டெஸ்டன்ஸ் வந்து ஃபோக் இசை, நம்ம சினிமால வந்து ஃபோக் இசை பாட போறாங்க. சோ அவங்களுக்கு நீங்க வந்து போக்குக்கு பாடாம ஃபோக்கா பாடுனா சரி. சிரிச்சுக்கிட்டே ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஃபோக்கா பண்ணாம அவங்க போட்டு பண்ணா நல்லா தட்டுங்க. Thank you so much. Please go and take your seat, sir. நன்றி. வளர்ச்சியின் பெயர் தான் வாழ்க்கை அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு புது பாடல்கள் வந்தாலும் சரி இந்த மாதிரி பாடல்களுக்கு இன்னும் வரவேற்பு இருந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃபோக் நம்பர்ஸ் தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. ஓகே, இன்னைக்கு இந்த நாட்டுப்புற பாடல் சுற்றுல முதலாவதா வந்து பாடி இங்க அசத்த போறது கிருஷ்ணகுமார். ஊரு விட்டு ஊரு வந்தே காதல் கீதல் பண்ணாதீங்க, வேறு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்தே காதல் கீதல் பண்ணாதீங்க, வேறு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க.
நினைச்சு என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணாம். பொன்னால கட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலதும் நடக்கலையா. வீட்டையும் மறந்து போட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. மண்மத லீலையை வென்றவருண்டோ? இல்ல இல்ல. மங்கையில்லாதொரு வெற்றியும் உண்டோ? இல்ல இல்ல. மண்மத லீலையை வென்றவருண்டோ? மங்கையில்லாதொரு வெற்றியும் உண்டோ? காதல் கீழேற பாடுகே கூட ஊரு விட்டு ஊரு வந்தே போனே. காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கட்டு போன பின்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்தே காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. என்ன ரொம்ப அருமையா பாண்டிங்க தம்பி. தேங்க்யூ. சரி, ஆனா எனக்கு என்ன வருத்தமா இருந்ததுன்னா, நான் வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ வந்து சமீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் எனிவேஸ் நீங்க அது கவுண்டர் கொடுத்துக்கலாம். இந்த மூஞ்சிகள்லாம் நான் இருக்கிற ஊர்ல லவ் பண்ணாலே எல்லாரும் கல்ல எடுத்து அடிப்பாங்க, இல்ல ஊரு விட்டு ஊரு போய் லவ் பண்றாங்களான்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் டெஃபினட்டா அது உண்மை இல்லைன்னு தெரியும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபீமேல் ஃபேன்ஸ் எக்கச்சக்க பேர் இல்ல அவங்க இருக்காங்க. இவ்வளவு தமிழ் பேசுறது எங்களுக்கு சந்தோஷம். இது இங்கிலீஷ் ஒன்லி டெல்லிங். ஐ அம் சேஞ்சிங் தமிழ் ஃபார் ஜனரஞ்சம் பீப்புள். சரி, ஸ்டேஜுக்கு வரவே இல்லம்மா. வா வா. ஓகே, நீங்க எப்படி பாடுனீங்கன்னு கேட்போம். உனிமேனன் சார். ரொம்ப நல்லா பாடினீங்க சுமார். டெம்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம். அண்ட் கொஞ்சம் ஹை இல்லை உங்களுக்கு அது, அந்த ஸ்ட்ரெயின் தெரிஞ்சது. இந்த நரம்பெல்லாம் அப்படியே எடுத்து நிற்கிது. கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பிச் செலக்ட் பண்ணி பாடுங்க நெக்ஸ்ட் டைம். ஓகே, அதர்வைஸ் இட் வாஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ரெஹானா மேம். He had nice energy. இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் கமக்கம்லாம் ஆஸ் யூஸ்வல் அப்பப்போ மழுப்பல், அப்புறம் அந்த டெம்போ லிட்டில் ஸ்ட்ரிக்ட், யூ ஹேவ் டு பி ஆஸ் ஹி செட். அண்ட் தென் வாட் எல்ஸ், இன்னும் கொஞ்சம் டான்ஸ் ஆடலாம் கிருஷ்ணகுமார். நீ டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆடுறேன் மேம். ஆக்சுவலி இந்த ரவுண்ட் இந்த பாட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமே வந்து கவுண்டமணி சார் ஆடுறது தான் இந்த இதில் ஸ்பெஷல். ஓ ஓகே. அண்ட் இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ட்ரை பண்ணாங்க. பட் இன்னும் பர்ஃபெக்ஷன் ட்ரை பண்ணலாம். நீங்க வாங்களேன். ஸோ இதில் யார் கவுண்டமணி? இப்போ கரெக்டா அது எனக்கு தெரியும். பாலாஜி என்ன சொல்லுவாங்க, நீங்க ரெண்டு பேரும் செய்யணும். சொல்ல சரியா? பேசிக்கலி இந்த ஸ்டெப் எனக்கு மட்டும் தான் வரும். பரத்வாஜ் சார் எப்படி பண்ணார் அவரு? நல்லா பண்ணாரு. குட் அட்டெம்ப்ட். Thank you, sir. ஐ லைக்ட் இட். சூப்பர். நிஹால்ஜி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ரொம்ப நல்லா பாடினேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். கீப் இட் அப், கீப் இட் அப். ஓகே, நம்ம ஸ்ரீஹரி அண்ட் அரவிந்த் தேங்க்யூ ஸோ மச். நம்ம கேக்கு மட்டும் ஒரு சின்ன வேலை இருக்கு. கேகே, நீங்கள் வந்து மதுரையிலேருந்து வரீங்க இல்லையா? ஸோ நம்ம நிஹால்ஜியை மதுரை பாஷை நீங்கள் பேச வைக்கணும். சார் முதல்ல தமிழ் பேச வைக்கிறதே கஷ்டம், அதில் மதுரை ஸ்லாங்கில் வேற பேச வைக்கிறது ரொம்ப லெட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒன் சென்டென்ஸ். ரைட். குளம் இருக்குல்ல, குளம், அதில் உட்காந்துருக்காங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு கால் தெம். இந்த குளத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பார்ப்பான். இந்த குளத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாரு, அவங்கள கூப்பிட்டு பார்ப்பான். கொஞ்சம் ஸ்லோப்பா, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. அவங்க எவ்வளவு ஸ்லோவா குழந்தை பக்கத்துல அப்படி அவர் சங்கதி உனக்கு எப்படியா சொல்லி கொடுக்குறாரு? எவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுக்குறாரு? அந்த மாதிரி சொல்லித்தான். அந்த குளத்து பக்கத்துல உட்காந்துருக்காங்க பாரு, அவங்கள கூப்பிட்டு பார்ப்போம். அந்த குளத்து பக்கற வேர்ட் பை வேர்ட் சொல்லலாம். அந்த அந்த குளத்து பக்கம் உட்காந்துருக்காங்க 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 உட்காந்துருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பார்ப்போம். அவள அவங்கள 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 வை வை அவங்கள 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 கொஞ்சம் கூப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் கூப்பிடு பார்ப்போம். நமிதா கூட தமிழ் சொல்றதெல்லாம் நிஹால்ஜிக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். Thank you so much. இன்னைக்கு நைட் ஃபுல்லும் போகும். Thank you. Thank you so much நிஹால்ஜி. Thank you so much கேகே.
ஓகே, நம்மளுடைய சின்ன ஹரியரன் வந்து ஃபோக் சாங் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. அடுத்து நம்ம பாகவதர் வந்து நம்மளுடைய லோக்கல் இன்ஃபேக்ட் ஃபோக் சாங் அப்படின்னா வந்து கிராமிய பாடல்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பட் அதையும் தாண்டி நம்ம சென்னைக்குன்னு ஒரு மண்மணம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்ம கானா. ஸோ அந்த விஷயத்துல இவர் வந்து ஒரு மண்மணம், சென்னைக்கு மண்மணம் இருக்கிற ஒரு பாகவதரா சும்மா வந்து நாக்க முடிச்சு கலக்க போறாரு. ப்ளீஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர், வெல்கம் ஸ்ரீஹரி. ஐயா ராசா ஆவாசுடாத நவாச தொரடே நோவுதுடா வந்துட்டோமா கடிச்சிக்கின ஊத்திக்கின கடிச்சுக்கவா கடிச்சுக்கின ஊத்திக்கவா ஊத்திக்கினோ படுத்துக்கலாம் படுத்துக்கணோ பொத்திக்கலாம் காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமேட்டில் காத்தடிக்குது 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 காசிமேட்டில் காத்தடிக்குது எங்க ஜனம் காத்தடிக்குது ஏழ ஜனம் குத்தடிக்குது ஊத்திக்கின கடிச்சுக்கவா கடிச்சுக்கின ஊத்திக்கவா ஊத்திக்கினோ படுத்துக்கலாம் படுத்துக்கணோ பொத்திக்கலாம். வெளிச்சமாறு பகல போல வெளிச்சமாறு நல்லான ரொட்டு மேல கல்லறிக்கும் ரொட்டை பாரு. வெளிச்சமாறு பகல போல வெளிச்சமாறு நல்லான ரொட்டு மேல கல்லடிக்கும் ரொட்டை பாரு. ரொட்டு மேல பல்ப பாரு பல்பு காட்டும் கலர பாரு கண்ணு கோசம் காட்சி பாரு காசு செய்ய வேலை பாரு. கட்டு கட்டா நோட்டடிச்ச கரண்ட் பில்லு கட்டுறாரு கட்டு கட்டா நோட்டடிச்ச கரண்ட் பில்லு கட்டுறாரு. ஊத்திக்கின கடிச்சுக்கவா கடிச்சுக்கின ஊத்திக்கவா ஊத்திக்கினோ படுத்துக்கலாம் படுத்துக்கணோ ஊத்திக்கலாம். காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமேட்டில் காத்தடிக்குது 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 காசிமேட்டில் காத்தடிக்குது எங்க ஜனம் காத்தடிக்குது ஏழ ஜனம் குத்தடிக்குது ஊத்திக்கின கடிச்சுக்கவா கடிச்சுக்கின ஊத்திக்கவா ஊத்திக்கினோ படுத்துக்கலாம் படுத்துக்கணோ ஊத்திக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட இந்த ஃபோக் கானா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கேட்கலாம் சார். ரொம்ப, அதாவது அவர் பாடினதை விட அவருடைய ஆக்ஷன் ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்த கையெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு அதுவே பாட்டை கொண்டு வந்துருச்சு. நல்லா இருந்தது. இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு எங்க கிராமத்து பாட்டு ஒண்ணு ஞாபகம் வருது. சிலுக்கு சட்டா சிங்காரி சவத்த புள்ள ஒய்யாரி இழுப்ப மர பூவ போல கிணிக்கிறியே கைகாரி மயக்கிறிய கைவிசி மயக்கிறிய மைபூசி மழுக்கிறிய கிட்ட வந்தா மாமன் கிட்ட பொய் வசி எத்துக்கிட்டா கட்டி மேளந்தா என்ன ஏச்சு புட்டா ஏடா கூடந்தா சிலுக்கு சட்டா சிங்காரி சவத்த புள்ள ஒய்யாரி இழுப்ப மர பூவ போல கிணிக்கிறிய கைகாரி. அதே தான் சூப்பர் சார். ஸ்ரீஹரி ரொம்ப நல்லா பாடினீங்க. அவர் நாக்கு கடிச்சிட்டு பாடினதான் நான் ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாடுறதுல ரொம்ப பாவம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த பாவத்தை ரொம்ப அழகா கொண்டு வந்தாரு. அந்த எனர்ஜி லெவல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். அந்த செட்டு ஃபுல்லாக ஒரு எனர்ஜி பகிர்ந்துட்டீங்க நீங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த ஜானரு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் இந்த மாதிரி பாடுறது. ரொம்ப நல்லா பாடினீங்க. எக்ஸப்ட் அது டெம்போ கேட்காம என்ன தெரியல, பல இடத்துலையும் டெம்போ கொஞ்சம் ஏற்றுருச்சு. நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துருங்க. அதர்வைஸ் இட் வாஸ் அ வெரி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரெஹானா மேம். ஸ்ரீஹரி குழந்தை மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுட்டு டான்ஸ் ஆடுறனே. இந்த ஃபோக் சாங்கை உங்க ஸ்டைல்ல உங்க போக்ல தான் பாடிருக்கீங்க, ஃபோக்ல பாடல. ஆல்ரைட், தேங்க்யூ மேம். மகாகுருஜி. அதாவது இவர் கிளாசிக்கலாக தான் பாடி கேட்டிருக்கோம் இது வரையும். இட் இஸ் பிளசன்ட் சர்ப்ரைஸ். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ஸ்ரீஹரி முதல்ல இருந்து ஒரு பாகவதார், ஒரு கிளாசிக்கல் சிங்கர் அப்படின்ட்டு ஒரு டைட்டில் வாங்கினேன். ஆனால் இப்போ அவர்
ஒரு எபிசோடில் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் எடுத்துகிட்டு நல்லா பாடுற இப்போ இந்த யூ ஹவ் ரியலி ஜஸ்டிஃபைட் த சாங். ஐ ரியலி என்ஜாய்ட் த பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ நிஹால்ஜி. சரி ஸ்ரீஹரி, தேங்க்யூ ஸோ மச். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இந்த ஃபோக் ரவுண்ட்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு டிக் டாக் மோஸ்ட் ரிஃப்ரெஷிங் வாய்ஸ் ஆஃப் த வீக் பெர்ஃபார்மருக்கு வந்து ஒரு 20,000 worth வாஷிங் மிஷின் ஃப்ரம் சத்யா ஏஜென்சிஸ் காத்துட்டு இருக்கு. ஆனா அது யார் வின் பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது ஃபோக் ஸ்பெஷல் ரவுண்ட். அடுத்ததா வந்து பாட போறது விஜயலட்சுமி. நித்த நித்த நெல்லுச்சோறு வணக்கம் கத்திரிக்கா, நித்த நித்த நெல்லுச்சோறு வணக்கம் கத்திரிக்கா, நித்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நரப்பு வந்து மயக்குதையா. பச்சரிசி சோறு உப்பு கருவாடு, சின்ன மண்ணு ரூபாய்க்கா சேல கண்ட மீன், சிறுகாரம் முறக்கீர வாடாத சிறுகீர, நினைக்கையில எனக்கு இப்போ எச்சி ஊறுது, அள்ளி தின்ன ஆசை வந்து என்ன மீறுது. நித்த நித்த நெல்லுச்சோறு நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நரப்பு வந்து மயக்குதையா. பாவக்கா கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு, சிறுகாலம் வருத்தாச்சு, பதம் பார்த்து எடுத்தாச்சு, ஏழ்வரகு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருகுமையா. நித்த நித்த நெல்லுச்சோறு வணக்கம் கத்திரிக்கா, நித்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நரப்பு வந்து மயக்குதையா. பழுதுக்கு தோதா புளிச்சிருக்கும் மோரு, பொட்டுக்கல்ல தேங்காய் போட்டரைச்ச துவையலு, சாம்பாரு வெங்காயம் தின்னாலும் சலிக்காது, அதுக்கு இடம் உலகத்துல இல்லவே இல்லை, அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அழுக்கவே இல்லை. நித்த நித்த நெல்லுச்சோறு வணக்கம் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நரப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நரப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நரப்பு வந்து மயக்குதையா. By far இங்க நான் பார்த்தது the most cutest performance. டெஃபினட்டா ஹியூஜ் round of applause கொடுக்கணும், சான்ஸே இல்லாம. நிஜமா நேத்திக்கு சரண் சார் வந்து சொன்னார் இல்லையா, அந்த நடிச்சுட்டே பாடுறதுன்றது கிட்டத்தட்ட நீங்க அந்த லெவலுக்கு தான் போனீங்க. ஆனா யோ வாயா, ஒரு பொண்ணு இவ்வளோ அழகா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு, விஜயகாந்த் ரொமான்ஸ் பண்ற மாதிரி அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. பேட் செலெக்ஷன். நான் கூட அவட்ட அப்பவே சொன்னேன், இவ்வளோ ரம்யமான முகத்தோட பாலாஜி அண்ணா இருக்காரு, ஏமா என்ன எடுத்தான்னு கேட்டேன், மொக்க பண்றதுக்கு வேற ஆள் இல்லைன்ட்டு அவ. ஆனா விஜயலட்சுமி சூப்பரா தெரியணும்னா நீ மொக்கையா தான் தெரிஞ்சாகணும், அதுக்காக தான் உன்னை சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கா. இப்ப சொல்றேன், குட் செலெக்ஷன். சரி, நீங்க எப்படி பாடுனீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறோம். ரொம்ப ரசிச்சாங்க, நான் பார்த்தேன். புஷ்பன் குப்சாமி சார், நீங்க சொல்லுங்க. ரொம்ப பிரமாதம். அந்த ஒரு இடத்துலயும் அந்த சொற்களுக்கு தகுந்தது போல அவங்களுடைய முகபாவனை அவ்வளோ அழகா அவர் பக்கத்தில் உட்காந்து இவங்க பாடுறாங்க. அவர் ஏன்டா அப்போ வந்து உட்காந்தோங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனும் இல்லை அவர்கிட்ட. அவ்வளோ ஆமாம், அவ்வளோ பிரமாதமாக அவங்க பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.
விஜயலட்சுமியோட குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் அண்ட் வந்து இனிமை, ரொம்ப இனிமையா இருக்கு. அப்படி இதமா இருந்தது கேட்கறதுக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஃபோக்குரிய ஸ்லாங் விப்ரண்ட் எல்லாம் ரொம்ப அழகா கொடுத்தாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அது இயற்கையா வருது. ஒரு சிலருக்கு வந்து அந்த பண்ற மாதிரி இருக்கும், அது ஒட்டாம இருக்கும். ஆனா அவங்களுக்கு இயற்கையா வந்தது. சினிமா பாடல் தேர்ந்தெடுத்து பாடினா கூட அந்த மாதிரி நிறைய ஒட்டாம இருந்திருக்கும். ரொம்ப பிரமாதம். அதாவது இயல் இசை நாடகம் தனித்தனியா தான் நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். இங்க மூணையும் பார்த்தாச்சு விஜயலட்சுமி கிட்ட. எப்படின்னா ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க முதல்ல இன்னைக்கு. நடிச்சுக்கிட்டே பாடுறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ரொம்ப அநாயசமா பண்ணாங்க. அதை வண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you, sir. I was enjoying your performance so much and also singing ரொம்ப நல்லா இருந்தது except for ஒரு ரெண்டு ஸ்லிப்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். But apart from that endல இன்னும் கிரேஸ்ஃபுல்லா பாடுங்க. அந்த நேத்து நெளிச்சோர். Your voice is, you're a folk specialist. Sir. ரொம்ப நல்லா இருந்தது. And I think we should give a big round of applause for the costumer. Because இந்த ரவுண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும்னு நல்லா இமேஜின் பண்ணி போட்டிருக்கீங்களே. And you are looking very cute today. Thank you, sir. Excellent it was and good singing except for that beginning. Beginning மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒரிஜினல் மூவில இருந்ததோட கொஞ்சம் very impressive it was. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you, sir. Beautiful. Thank you so much. Thank you so much. Good job. அடுத்ததா வந்து இங்க பாட போறது பிரியா. கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா 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 வரண அட ஒன்னை இல்லடா மடையா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 மனசில் இடம் பிடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஊரு ஜன மூக்குல வரல வைக்கும் தக்கு முக்கு தக்கு தாளம் கழி தக்கு முக்கு தக்கு மேளம் ஆனா பிச்சி பிச்சி எக்கச்சக்க தக்கு முக்கு தக்கு மேளம் கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா பூவும் வச்சு ஒண்ணு ஒண்ணு போனா இள வட்டம் எல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா இளசுகளை தடுத்தா அது கேட்காது பழசுகளை திரும்பி அது பார்க்காது சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம் ஆசையெல்லாம் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வம் காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா தரியா மனசில் இடம் பிடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஊரு சன மூக்குல வரல வைக்கும் தக்கு முக்கு தக்கு தாளம் அடி தக்கு முக்கு தக்கு மேளம் ஆனா பிச்சி பிச்சி எக்கச்சக்க தக்கு முக்கு தக்கு மேளம் பிரியாவோட பெர்ஃபார்மன்ஸ் as a singer எனக்கு எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதம், அழகா பண்ணாங்க. Thank you, sir. பொதுவாக குறையும் சொல்ல முடியும். இன்னொன்று பொதுவாகவே பிரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக தான் பாடுவாங்க. அவங்க வந்தாங்கனாலே அங்கே அப்படியே கலக்கட்டமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே பார்த்துருக்கேன் நான் இந்த ஷோவில். நல்லா இருந்தது பிரியா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். மகாகுருஜி, இவங்க வந்து இந்த நாட்டுப்புற பாடல வந்து ரொம்ப ஒரு லோ பிச்சில் பாடினாங்க. யூஸ்வலி ஃபிலிம் சாங்ஸ் கொஞ்சம் ஹை பிச்சில் இருக்கும். இது ரொம்ப சூட் ஆச்சு உங்களுக்கு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார். அப்புறம் அதோடைய அது கேட்ட மாதிரி ஆடலும் இருந்தது, நல்லா இருந்தது.
இட் வாஸ் ரியலி குட். உங்களுக்கு வேற ஒரு மாதிரி நான் முதல் முறையாக இந்த லோ வாய்ஸில் கேட்குறேன், நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். பிரியா ஸ்டைலிஷாக பண்ணாங்க ஃபோக்கு, ரொம்ப நல்லா இருந்தது அவங்க வாய்ஸில் அதை கேட்குறதுக்கு. கொஞ்சம் பிச்சிங்லாம் பார்த்துருக்கலாம், யூ டோன்ட் ப்ராக்டிஸ் தட் வெல், பட் இட் வாஸ் நைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். உன்னிமேனன் சார். பிரியாவோட வாய்ஸ் ஒவ்வொரு ஜானருக்கும் கஸ்டமைஸ் பண்ணி பாடுறதுல ஒரு எக்ஸ்பர்ட் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். டிஃப்ரெண்ட் வாய்ஸ் கல்ச்சர், ஒரு 5-6 வாய்ஸ் கல்ச்சர் நான் கேட்டிருக்கேன் உங்கள் வாய்ஸில். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ சார். ஹாப்பி? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இதுவரை பெர்ஃபார்ம் பண்ண கண்டஸ்டன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து இங்கே பாட்டு பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு யார் ஃபார்ச்சூன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் வின் பண்ண போறாங்கன்னு நம்ம ஜட்ஜஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோக் ரவுண்ட்ல அடுத்ததாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது ஹரிதா ஸ்ரீவர்ஷினி. நீங்க எப்படி பாடுனீங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் சார். நல்ல வாய்ஸ், நல்ல இனிமையான குரல். அந்த அனுராக் ஸ்ரீராம் குரல் உங்களுடைய குரல்ல அப்படியே வருது. அந்த இனிமையெல்லாம் அப்படியே இருந்தது. அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கினா இருக்கும், மற்றபடியே எந்த குறையும் சொல்ல முடியாது. எப்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப ஹிட் சாங்கு, அதனால எடுத்தேன்னு சொல்றத காரணத்தை காட்டிலும் நமக்கு என்ன நல்லா வருது, இந்த மேடையை நமக்காக எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல ஸ்ருதி அதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் லெவலே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க பாடும்போதே உங்களுக்கு பிடிச்ச பாட்டே கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். இவங்களுடைய குரல் ரொம்ப நல்ல குரல், எஸ்பெஷலி ரெக்கார்டிங்க்கு ப்ரொஃபஷனலாக மாதிரி நல்ல குரல். ஆனால் இன்னைக்கு ப்ரிப்ரேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சில நிறைய இடங்களில் தவறுகள் இருந்தது. மற்றபடி யுவர் வெரி டேலண்டட் சிங்கர் வீனோ, பட் இன்னைக்கு யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் நாட் ஆல் தட். ஹரிதா இப்படி பாடும்போது நமக்கு ஒத்துக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நல்ல சாங்ஸ் நல்லா பாடியிருக்கீங்க. எல்லா சிங்கர்ஸ்க்கும் எல்லா நாளும் நல்லா பாட முடியாது, சில நாள் இப்படி இருக்கும். That's one of those days again. Anyway, all the best. Beautiful voice and ella, you have the best voice here, I'm telling you. Thank you. But preparation romba kammi. I won't accept this at all. You have to work hard. Okay, it's okay. I mean, there are a lot of problems in the but probably next time I'm sure that you're going to correct it. Thank you so much. Please go and take a seat. Okay, அடுத்த சிங்கர் பார்க்கறதுக்கு முன்னாடி
சார் இங்க வந்து நாங்க இங்க வெஸ்டர்ன் மியூசிக்னு சில கத்துக்கிறோம், மெல்லிசை பாடல்கள் கத்துக்கிறோம். சரி. அதுல வந்து என்னதான் இருந்தாலும் இசைக்கு காமனான விஷயங்கள் ஸ்ருதி தாளம்ன்ற விஷயங்கள் இருக்கு. இங்க நம்ம வந்து நம்ம கர்நாடக சங்கீதத்துல அதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு. அதனால ஸ்ருதி சில பேருக்கு நல்லா நிக்குது, சில பேர் சங்கதிகள் நல்லா போடுறாங்க. ஃபோக் சாங் பாடுறவங்க சில அனாயாசமான சங்கதிகள் வந்து விழுது. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து கர்நாடிக்லும் ட்ரெயின்டா இருக்கீங்க, பட் நிறைய பேர் வந்து அனாயாசமான ஃபோக் சாங்ல சங்கதிகள் வருது, பிட்ச் பர்ஃபெக்ட்டா இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி பிராக்டிஸ் செய்வாங்க ஜென்ரலா? கவலை பண்ணாம பாடுறது, வேற ஒண்ணும் இல்ல. நிறைய பேருக்கு வந்து சுருதி தப்பி போடுறது, சங்கதி வரலன்னா பயந்துகிட்ட பாடுறது, அது வருமோ சரிக்கிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கிறதுலே பாதி போயிடும். இது அந்த மக்கள் இசை பாடல அது கிடையாது. அது என்ன அவங்க மனம் போன போகலப்பா, எப்படி வேணாலும் வரட்டும்டா அப்படின்னு. ஆத்திலே தண்ணீர் உண்டு அப்படிமா. அதை விட இன்னும் சிறப்பு நான் வந்து அசந்து போயிருக்கிறது என்னன்னா, குனிஞ்சுக்கிட்டு நம்மளால பாட முடியாதுல்ல, நிமிந்துக்கிட்டு தான் பாட முடியும். ஆனா அந்த மக்கள் நடவு நடும்போது குனிவாங்க, வயிறு சுருங்கும். வயிறு சுருங்கும் போது பாட்டு பாடுறாங்க. அதே நேரத்தில் வேலை செஞ்சுட்டு பாடுறாங்க. அப்படி நெல் அடிக்கும் போது, அறுவடை செய்யும் போது, ஏறு பூட்டும் போது, வண்டி ஓட்டுறப்போ அந்த குச்சி அப்படி சக்கரத்தில் அப்படின்ட்டு மஞ்ச பூடிச்ச வண்டி மாயவரம் போற வண்டி மஞ்ச விலையா கட்டுண்டி நான் மாலை செஞ்சு போடுறேன்டி ராஜா. பருப்பு பூட்டிச்ச பண்டி பட்டணம் தான் போற வண்டி பருப்பு வீலையா கட்டுண்டி உனக்கு பதக்கம் வாங்கி போடுறேன்டி. மாடு சலங்க கழுத்துல கட்டிருக்கு பாருங்க, அது எப்படி ஆடுறா? வாவ், வண்டர்ஃபுல், சோ பியூட்டிஃபுல். இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து நம்மளுக்கு மக்கள் இசை பாடல் பத்தி ஒரு விஷயம் சொன்னார் இல்லையோ, ஐ திங்க் நம்மளே அறியாம ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ரசிச்சு பயமில்லாம பண்ண தானா ஸ்ருதி நிற்கும் அப்படிங்கிறாரு. அந்த வகையில அடுத்ததா வந்து பாட போறது கோவையிலிருந்து மோகன் ஸ்ரீவாஸ். அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ராஜாயே, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ராக்கே, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. ₹5 மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, ₹5 மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னால பட்டியலை கண்டாங்கி எடுத்தைய கையால கட்டிவிடவா, என் அத்தை அவ பெத்த என் சொத்த அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ, அடி என்னடி ராக்கே, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. தெய்வான சக்களத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி, தெய்வான சக்களத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி, சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி, சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. அடிதப்பாமல் நான் உன்னை சிறையெடுப்பேன்
ஒன்று ரெண்டாக இருக்கட்டுமே என் கண்ணு என் பல்லு என் மூக்கு என் ராஜாயி கல்யாணம் வைபோகமே அட பிப்பி பி டும் 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 பிப்பி பி டும் 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 பிப்பி பி டும் 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 அட பிப்பி பி டும் 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 பிப்பி பி டும் 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 பிப்பி பி டும் 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 எப்படிடா நீ ஒரு ஃபோக் பாட்டை கூட ரொமான்ஸ் பாட் மாதிரி இப்படி ஃபீல் பண்ணி பாடுற? தானா வருது உனக்கு, ரொமான்ஸ் ஃபீலிங் மட்டும் தான் வருது. எல்லா ஃபீலிங்கும் வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவர் டான்ஸ் ஆடுறாரு, அவர் ஏதோ ஒரு பொண்ணு நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பாடுறாரு. இப்படி அவரை பார்த்து பார்த்து நடிக்காத, விட்டுடு. ஓகே ஃபைன். எனிவே லெட்ஸ் மூவ் ஆன். சார் நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னது சரிதான். நாங்க ரெண்டு பேரும் இங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இவர் ஏன் இழுத்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுறாரு அப்படின்னு. பாத்தீங்கன்னா என் நெஞ்சுக்குள்ளங்கும் போது அப்படியே நெஞ்சுக்குள்ள என்னமோ ஒரு காதலி இருக்கிற மாதிரியும் அந்த காதலி இவர் வெளிப்படுத்த துடிக்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினாரு. அந்த பாட்டு ஒரிஜினலா பாடும்போது ஆடத்தான் தோணும். ஆனா இவர் பார்த்தா எங்க இழுத்துட்டு போறாரு. அது என்ன டெம்போ அது? தாங்க முடியல எனக்கு. அதான் ஓடியாந்த நான் இவர்கிட்ட போய் சொன்ன கொஞ்சம் நீங்க சுறுசுறு பண்ணிட்டு வாங்க. அது ஒரிஜினல் எப்படி அந்த டெம்போ அது? அடிய நடே ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு நெஞ்சு கொழுங்குதடி சிறு கண்ணாடே மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அடி ராக்கு என் மூக்கு என் பல்லு ரஜகி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூர் மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அடிச்சு நாளப்பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா எறாக்கு என் மூக்கு என் பல்லு என் ராஜாயி கல்யாண வைபோகமே சூப்பர். எவ்வளவு டிஃபரன்ஸ் சார் பாடுனதுக்கும் ஸ்ரீனிவாஸ் பாடுனது. ஃபோக் சாங் தான் முதல்ல அந்த 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 வரிகள் வந்து அந்த அந்த ஃபீல் கொண்டு வரணும் ஒன்று அது பண்ணிட்டாரு. ஆனால் வந்து என்னென்னா ஒவ்வொரு இப்போ ஒரு இதில் ட்ரிக் என்னென்னா இந்த மாதிரி பாடல்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்தா வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எக்ஸ்பிரஷன் வரும். மற்றபடி பிச்செலாம் கரெக்டாக இருந்தது, எல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ரெஹானா மேம். மோகன் ஒரு கெத்தோட பாடியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இதுவே ரசிக்கும்படியா தான் பாடியிருந்தாரு. அது வேற ஸ்டைலு. ஏதாவது நல்லா இருந்தா நம்ம எடுத்துக்க வேண்டியதானே. ஸோ நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ மேம். உனிமே என்னன்னு சார்? நல்லா இருந்தேன், நல்லா பாடினேன். ஒன்றும் பாட்டுக்கெல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. பட் அந்த எனர்ஜி அதான் அந்த பாட்டில் கொண்டு வரணும். இந்த மாதிரி பாடல் பாடும்போது சாஃப்டான மெலடி பாடும்போது உனக்கு வந்து அந்த பர்சனாலிட்டிக்கு கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி பாட்டு பாடும்போது அதை நீ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த எனர்ஜி அதில் கொண்டு வரணும். அதர்வைஸ் யூ ஆர் வெரி குட் சிங்கர், டோன்ட் வரி. தேங்க்யூ சார். புஷ்பவனம் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், மிக்க நன்றி சார். எதுக்காக அவருக்கு அவர் டான்ஸ் ஆட வச்சாரு இங்க வந்து. ஆமா ஆமா, நான் வந்து ரொம்ப ஷையான ஒரு கை சார். ஆமா. சோ ஹி நெவர் டான்சஸ். இப்போ வந்து we have really seen him dancing. ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அதாவது இப்படி வச்சிருப்பாரு இல்ல, இப்படி கை இப்படி வச்சிருப்பாரு. இவளை இப்படிதான் இந்த பிறந்த குழந்தை எல்லாம் வச்சிருவாங்க. But 2 years from now, Mohan will be the very dashing personality ஆயிடும். நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்றேன், அதெல்லாம் நடிப்பு, நம்பாதீங்க ப்ளீஸ். எனிவே தேங்க்யூ so much ஸ்ரீனிவாஸ். சிவாஜி கணேசன்ல இந்த ஃபோக் ரவுண்ட்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தரணும்னு நம்ம பிரவீன் ரொம்ப சூப்பரா ராமராஜன் அதெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. So please put your hands together and welcome Praveen on stage. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்ட நத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்ட நத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி.
கடிச்சு சிறுமாங்கா திம்போமா ஆத்துக்குள்ள கோர புல்லு சிரிக்கிற சேத்துக்குள்ள என் கூட சகதி கூட்டு அடி தை 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 அடி ஒத்த துணி உடுத்தி குடிப்போமா வெக்கம் தள்ளி வை வை போனதும் வருவதும் போய் 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 இருக்கிற நிமிஷம் மை மை அடையில ஒன்ன விருந்த வை 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 ஆசைய பாரு ஐயை அதுக்குள்ள நோய் 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 18 வயதில் சேவையலா கொல்லக்க கொல்லக்க கொல்லக்கல கொல்லக்க கொல கொல கொல்லக்கல கொல்லக்க கொல்லக்க கொல்லக்கல கொல 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 கொல்லக்கல உப்பு கருவாடு புற வச்ச சோறு ஊட்டிவிட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து வடு தோணுதடி எனக்கு உப்பு கருவாடு புற வச்ச சோறு ஊட்டிவிட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி கடி கடிச்சு சிறுமாங்கா திம்போமா கொல்ல 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 கல கொல்ல கொல கொல கொல்ல கல கொல்ல 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 கல கொல 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 கொல்ல கல ஏ கொல்ல 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 கல கொல்ல கொல கொல கொல்ல கல கொல்ல 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 கல கொல 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 கொல்ல கல பாடின விதமெல்லாம் அந்த கொடுக்குற விதமெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் நிறைய இடங்கள்ல அந்த சரியா அந்த அந்த வரிகள் அந்தந்த இடத்துல அந்த எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே இல்லை. நழி 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 அப்படியே நழி நழி போச்சு. சரி வரும் அங்கே வரும் அடுத்தது வரும் அடுத்தது அப்படியே நழி நழி போகுது. தன்னா 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 ஆனால் அங்கே கரெக்டாக வரணும்ல. தன்னா 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 அது வேணா அந்த இடம் கரெக்டாக அங்கே அப்படி போக மாட்டேங்குது. அங்கே அப்படியே போயிடுது நழுவிடுது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால சரி செஞ்சு பாடினீங்கன்னா நல்ல பெரிய பாடகராக வரலாம். மற்றபடி ஒன்று சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வேணா சுலபமா இருக்கும், பயங்கர டீட்டெயில் ரொம்ப உள்ள பூந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கருவாடு அதுலயே பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் டிராவல் பண்ணி பண்ணி வருது. அந்த பிளேஸ்மெண்ட் சரியா உட்கார்ல நிறைய இடத்துல போச்சு. நிறைய அதுனா அப்படி ஒரு சொன்ன மாதிரி நான் வருவீங்க போவீங்க ஏதோ ஒரு தடவை நிறைய தடவை வந்திருக்கே போவீங்கன்னு பார்க்குறோம் போகலை. அது மற்றபடி உங்களுக்கு பாடணுன்ற ஆர்வம் நிறைய இருக்கு. நம்ம பாடல் தேர்வை வந்து எப்பவுமே சரியா செய்யணும், அதுல முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே மகா குருஜி. இட்ஸ் a very good talented person. நம்ம பார்த்துருக்கோமே. ஆனால் இன்னைக்கு வந்து இவர் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு ஓட்டம் தெரிஞ்சதில்லை. நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆச்சு. ஐ திங்க் வில் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம். grip இல்லாமல் பாடினது தான் ஒரு பிரச்சனை. ஆஸ் யூஸ்வல் சில சாங்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாடுவீங்க, சில சாங்ஸை கேர்லெஸ்ஸாக பாடுவீங்க. This is one of the careless songs that you have sung. I have to repeatedly keep telling you, please be careful, put 100% of your preparation, your work, your concentration. அதுதான் இப்போவும் சொல்லப்போம். சார் பிரவீன், இந்த பாட்டு டெலிகாஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் and judge for yourself. I have no comments. Thanks. Okay, practice makes permanent and not necessarily perfect. Definitely. Thank you so much. Please go and take your seat.
ஓகே, இந்த மக்கள் இசை பாடல் சுற்றுல 2 பேர் பாக்கி இருக்கு இன்னும் பாடுறதுக்கு. சுனிதா அண்ட் நம்மளோட அரவிந்த். அவங்க எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கணும். அடுத்ததா வந்து பாட போறவங்க எவ்வளவு ரசிச்சு பாடுறாங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் சுனிதா. ஏங்க பையா ஏங்க பையா ஏங்க பையா யா செக்கச்ச வந்த பையா இது தேனாட்டோ இனிக்கும் பையா எல்லோரும் வாங்கும் பையா இது ஏழிக்கிது பிறந்த பையா ஏங்க பையா ஏங்க பையா ஏங்க பையா யா போடு செக்கச்ச வந்த பையா இது தேனாட்டோ இனிக்கும் பையா எல்லோரும் வாங்கும் பையா இது ஏழிக்கிது பிறந்த பையா இழந்த பழம் படுத்திருந்தா எடுத்து எடுத்து கடிக்கலாம் உடந்த போன பின்னால ஊற வச்சு துண்ணலாம் இழந்த பழம் படுத்திருந்தா எடுத்து எடுத்து கடிக்கலாம் உடந்த போன பின்னாலே ஊற வச்சு துண்ணலாம் எட்டு எடு 7 பைசா நான் தொட்டு தந்தா 8 பைசா இப்போ தொடட்டுமா உன்னை தொட்டுக்க சொல்லி விடட்டுமா ஏங்க பையா ஏங்க பையா ஏங்க பையா யா போடு செக்கச்ச வந்த பையா இது தேனாட்டோ இனிக்கும் பையா எல்லோரும் வாங்கும் பையா இது ஏழிக்கிது பிறந்த பையா எத்தனையோ பேருக்கிட்ட ஏந்த பையன் பார்த்தியே எடுத்து பார்த்த பழங்களிலே இம்மா சைஸ் பார்த்தியா சும்மா சொல்லியா எத்தனையோ பேருக்கிட்ட ஏந்த பையன் பார்த்தியே எடுத்து பார்த்த பழங்களிலே இம்மா சைஸ் பார்த்தியா கைக்கு அடக்கமா நீ கடிச்சு பார்க்க வாட்டமா இருக்குது அதுதான் ஊரையெல்லாம் இசு இசு இசுன்னு இசுக்குது ஏங்க பையா ஏங்க பையா ஏங்க பையா யா போடு செக்கச்ச வந்த பையா இது தேனாட்டோ இனிக்கும் பையா எல்லோரும் வாங்கும் பையா இது ஏழிக்கிது பிறந்த பையா சுனிதா, எவ்வளோ ஒரு எப்பிக்கான ஒரு சாங்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பாடிருக்கீங்க. இன்ஃபேக்ட் சார் இவங்க தான் நம்மளோட ஷோட சிங்கர் ஸ்லாஷ் ஃபீமேல் கண்டக்டர். ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சார்? பாவாடை தாவணியில் பார்த்த குருவமாயுது படத்த பயமன்னு பாடலாகுமா துண்ணையா பயம் இசுகுன்னு இதெல்லாம் நாட்டுப்புறம் கிராமம் போக்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க சென்னை. அதாவது எவ்வளவோ நல்ல பாடல்களா இருக்கு. இது நல்ல பாட்டு இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எழுதின கண்ணதாசன் அவர்களே இப்படி ஒரு பாட்டை நான் எழுதிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டார். அதை வந்து பொதுவாக சொன்னார், எல்லாருக்கும் சொன்னார், இனிமேல் இது போல பாட்டு எழுத மாட்டேன், நான் எழுதுனதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு நேரடியாக சொன்னார். ஆனா அப்படி வந்து எழுதின கண்ணதாசன் காரைக்குடி பேரை சொல்லி ஊத்துக்குடின்னு பாட்டு எழுதுறாங்க. நிலைமை எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே இதெல்லாம் நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லிடுறேன், கனி இருப்ப காய் கவர்ந்தட்டுன்னு வள்ளுவர் சொன்னார். நல்ல கனி இருக்கும்போது ஏன் காயை போய் கடிக்கிறீங்க? அது துவர்க்கும் புளிக்கும் கசக்கும், அதை விட்டுருங்க. இந்த இழந்த பயம் அப்படின்னாலே அது வந்து சென்னை இசுகுனே துண்ணையா, அதனால இதை விட்டுறலாம். நீங்க எல்லாம் பாவாட தாவணியோட வந்த உடனே அடிச்சு பின்ன போறாங்க ஒரு பாட்டு. சார் என்ன சார் சென்னை தமிழ் வந்து நல்ல தமிழ் இல்லையா? சென்னை தமிழ் நல்ல தமிழ் லாங்குவேஜ். இஸ்துக்குனே எப்படி நல்ல தமிழ் அவ்வளவுதானே கண்டி. இல்ல பின்ன வரலாறு பாத்தீங்கன்னா இஸ்துக்குன்னு தான் பின்ன நாளைக்கு சொல்லுங்க. இன்னொரு அழகுதான் இழுத்து தமிழுக்கே உரிய அழகு வந்து ழாதான் நகரம். தமிழ்னால அதுக்கு உரிய அழகே தமிழ்னே பேரு. இழுத்து கொண்டு தமிழ் அலோ பண்ணதால தான் நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்க வந்து பாட முடியுது. அண்ட் அவங்களும் நம்ம தமிழை கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியுது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோம்னா அவங்கள ஓடி போயிடுவாங்க. இல்ல தமிழை வந்து தமிழா தான் பேசணுமே தவிர, தமிழை தமிழா தான் பேசணும்,
தமிழன் தமிழனாகத்தான் இருக்கணும் அம்மாவை அப்படிங்கிறது அம்மான்னு தான் கூப்பிடணும், சின்னம்மான்னு கூப்பிட முடியாது எந்த காலத்துலயுமே. இது சின்னம்மா இல்லைங்க, அம்மாவை ஐமா அப்படின்னு கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். அது நல்லா அம்மான்னு கூப்பிட்டாதான் அன்பு பெருகுங்க. மம்மின்னு கூப்பிட்டு பாருங்க, அன்பே இல்ல சுத்தமா. அது என்னமோ பேருக்கு மம்மின்னு என்னமோ இந்த காலப்போக்கத்துக்கு வேகமான காலத்துக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு. எப்பவுமே நம்முடைய தாய்மொழி வந்து தாயை போல, அதை வந்து நம்ம சிதைக்காம பாத்துக்கணும், அவ்வளவுதான். அதனால தமிழை தமிழாக பேச வேண்டும் அப்படின்னு நான் கேட்பேன். இது வந்து நான் வெறியன் இல்ல, நெறியன். தமிழை தமிழாக வாழ வேண்டும், தமிழை தமிழா பேச வேண்டும் நான் சொன்னா நெறியனே தவிர வெறியன் அல்ல. பல பேர் என்ன வெறியன் நினைக்கிறாங்க, அது தவறு, அப்படி எடுத்துக்காதீங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா உங்க ஸ்டைல் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப நல்லா பாடுங்க. என்ன செகண்ட் சரணத்துல தான் கொஞ்சம் எடுப்பு, அந்த ஸ்ருதி மட்டும் கொஞ்சம் விலகுச்சு. மத்தபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டைல். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். மகாகுருஜி, நிச்சயமா நீங்க எடுத்துட்ட பாடல நல்லா பாடுனீங்க. அதுல இந்த குறைகள்லாம் இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி அது பழத்த பயம், அது அதான் அந்த பாட்டு அப்படிதான். நீங்க ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதான் பாடுறீங்க. அதனால நல்லா இருந்தது. சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் ஸ்ருதி சரியில்லை. மற்றபடி அதோடைய உங்களுக்கு நல்ல குரல், இந்த மாதிரி மெல்லிசை பாடுறதுக்கு நல்லா பாடுங்க. I completely contradict Mr. Pushpavanam Kuppusamy sir. ஏன்னா இங்க ஆங்கில கலவையெல்லாம் போட்டு என்னென்னமோ மொழியில பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, மொழியே இல்லாமலாம் பாட்டு போட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பாட்டு எவ்வளவு பெட்டர், நம்ம சென்னை தமிழ் எடுத்து காமிக்குது இல்லையா? ஸோ அந்த வகையில் ஐ லவ் திஸ் சாங். அண்ட் சுனிதா நல்லா தான் பாடினீங்க, கூட என்ஜாய் பண்ணி பாடினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தட் யூ ஹேவ் டு அவாய்ட், யூ ஹேவ் டு என்ஜாய் அண்ட் சிங். தேங்க்யூ மேம். Unimenon sir. It can be a little more pitch perfect. Okay. All the best wishes. Thank you sir. Okay Sunita, your performance was almost perfect. ஒரே ஒரு problem தான் song selection. Anyway, you can always work on it the next time. Yeah. Thank you so much. இன்னைக்கு இந்த ஃபோக் ரவுண்ட்ல இன்னும் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் the most promising singer of the day, சத்யா promising singer of the day யாரை நம்ம பார்க்க போறோம். அது தவிர இன்னைக்கு எலிமினேஷன்ஸ் காத்துட்டு இருக்கா இல்லையான்னு நம்ம ஜட்ஜஸ் கேட்கணும். But for all that you need to stay tuned to Ramco Super Great Saregama Challenge 2012 powered by Fortune Refined Sunflower Oil. நம்ம ஷோல ஒரு ஸ்பெஷல் கான்டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, அதான் ராம்கோ ஸ்பெஷல் கான்டெஸ்ட். நம்ம டாப் 9 contestants இருந்து யார் டாப் 3 contestants வர போறாங்கன்னு நீங்க போய் vote பண்ணலாம் in your nearest Ramco outlets. நீங்க vote பண்ற contestants டாப் 3 contestants வந்தாங்கன்னா you can win the opportunity of going to Bangkok. அது தவிர 10 lakh worth gifts உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த ஃபோக் ரவுண்ட்ல கடைசியா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவரு none other than அரவிந்த். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணும் பெண்ணும் ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில உலகத்தையே மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலும் இல்ல இறந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்ல, அது மறைஞ்சதே இல்ல. தினம் ஜோடி ஜோடியா இங்க செத்து கிடக்குண்டா, அதை தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு ஒலிக்குண்டா. தும்மல போல வந்து போகுது இந்த காதலு. காதல்னு சொல்லுறாங்க, கண்டபடி சுத்துறாங்க. டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க. காதல் எல்லாமே ஒரு கண்ணா மூச்சு, இதில் ஆணும் பெண்ணுமே தின காணா போச்சு. காதலிலே தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு. அப்ப பொழுது போக்குக்கு ஒரு பிகரை பாக்குறான், அப்ப செலவு பண்ணத்தான் ஒரு லூசு தேடுறான். ரெண்டு பேருமே நீங்க பொய்யா பழகுறான், ரொம்ப புடிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறான். அப்ப பொழுது போக்குக்கு ஒரு ஃபிகரை பாக்குறான், அவ செலவு
ரைட்டு, ரொம்ப நல்லா பாடினீங்க அரவிந்த். நல்லா இருந்து பாட்டு, நல்லா இருந்து, நல்லா இனிமையாக இருந்தது. அதில் பாடினது அதில் எல்லாம் நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். அந்த பின்னணி இசை வந்து அது மக்கள் இசை பாடல்களை தழுவின பின்னணி இசை. ஆனால் பாட்டு வந்து அது மக்கள் இசை பாடலா அப்படின்னா ஃபிகர்லாம் வருது. ஃபிகரு இந்த மாதிரியெல்லாம் வரவே வராது. ரவுண்டு என்ன ரவுண்டு அப்படின்னா ஃபோக் ரவுண்டுன்னு வச்சுருக்காங்க. வேற துள்ளல் ரவுண்டு அப்படின்னு வச்சுருந்தால இப்போ நாங்கள் வந்து உட்காந்துருக்குறோம். நாங்கள் இதுக்குன்னே ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறோம். மறுபடியும் இன்னொரு முனைவர் பட்டத்துக்கு நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்காக நாங்கள் பாடுபடுறதுக்காக உழைக்கிறோம். நாங்கள் வந்து உட்காந்துருக்கும் போது நாங்கள் பேசாமல் போயிட்டா அந்த மக்கள் என்ன கேட்பாங்க, நீ போய் உட்காந்துக்கிட்டு எப்படா நீ வந்து இதை வந்து ஃபோக் சாங்ஸ்னு சொல்கிறாங்க கேட்டுட்டு வந்தேன்னு என்ன கேட்பாங்க. நான் பேசாமல் போயிட்டா இந்த வாழ வைத்த அந்த மக்களுக்கு நான் செய்த துரோகம், என்னை வாழ வைக்கின்றவர்கள் மக்கள், அவர்களுக்கு நான் செய்கிற துரோகம் ஆகிடும். என் தமிழ் தாய்க்கு நான் செய்கிற பெரிய துரோகம் ஆகிடும். யாருக்கும் நாங்கள் எதிரிகள் அல்ல, யாரையும் குறைத்து சொல்வதும் எங்களுடைய நோக்கம் அல்ல. சென்னை தமிழை நாங்களும் ரசிப்போம். ஆனால் சென்னை தமிழ் என்பது வேறு, மக்கள் இசை பாடல் தமிழ் வேறு. அப்படி வேறுன்னு தான் சொல்றேன், ஒழிய குறைச்சு சொல்லலை. நீங்க அதை அப்படி தப்பா எடுத்துக்கூடாது. இது வேறு. அந்த மக்கள் அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான். அவர்கள் எங்கே தனிப்பட்டு போயிட்டவர்களா? அவர்களும் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், எங்கள் இனம். அதனால அவர்கள் பேசுகின்ற மொழி இப்படி இருக்கிறத தவிர நான் குறை சொல்லல. எனிவேஸ் டெஃபினட்டா ஐ திங்க் வந்து இந்த விஷயத்தை நம்ம ஜட்ஜஸ் சொன்ன விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமா வந்து இவங்க பிஹெச்டி பண்ணாம சொன்ன விஷயத்தை இவர் எக்கச்சக்க பிஹெச்டியை முடிச்சுட்டு வந்து சொல்றாரு. ஸோ விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபேர். அண்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தமிழை டெஃபினட்டா கரெக்டா பாடணும். அட்லீஸ்ட் நம்மளுடைய மண்மனம் மாறாத பாடல்கள்லையாவது கொஞ்சம் தமிழ் ஒழுங்கா பாடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பா அது நியாயமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க சொல்லுங்க இவருடைய பண்ணார். நிச்சயமா தமிழ் உணர்வு வந்து ரொம்ப அழகா சார் சொன்னாரு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வந்து இந்த சினிமா பாடல்கள்ங்கிறது வந்து ஒரு நடைமுறையில் நடக்கிற ஒரு கதையை வச்சு அதில் நம்ம பாட்டு பாடும்போது அந்த நடைமுறையில் இருக்கிற ஒரு மொழி தான் வந்து சினிமாவில் பாடுறோம். அந்த சில பாடல்களை தான் எடுத்து நம்ம இவங்க பாடியிருக்காங்க. ஆனால் நிச்சயமாக சினிமா பாடல்கள் எடுத்து நம்ம தமிழ் பேசுகிற போது இல்லை பாடும்போது இந்த குறைகள் நிச்சயமாக, அதுவும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த குறைகள் தான் செய்யும். இருந்தாலும் அவர் சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப சரியான விஷயம். எப்படின்னா, ஆனால் தான் அது முழுமையடையும். அந்த பாட்டு வந்து அந்தந்த லாங்குவேஜில் பாடினா தான் முழுவடையும். அதில் வந்து அவருக்கு நிச்சயமாக அவரை சொல்ல அதுக்கு வந்து அவருக்கு தகுதி இருக்குது. முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இஸ் அ டாக்டரேட் தட். ஆனால் நம்ம பாடலை பொறுத்த வரைக்கும் இது சினிமா பாட்டில் அந்த பாட்டு இப்படி தான் இருக்குது, அதை அவர் பாடினார். அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு மேடைக்கு இது நிச்சயமாக ஓகே. அதே மாதிரி ஃபோக் ரவுண்ட்ங்கிற போது அந்த இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சாங் எடுத்துக்கிட்டார் இன்னைக்கு. ரொம்ப அவசரப்பட்டு டூயட் எடுத்து ரொம்ப ஃபாஸ்ட் பேச அதெல்லாம் பண்ணல. அவர் நல்லா ஈஸி பேசுறதெல்லாம் நிதானமான பாடல் நல்லா பாடினார். அண்ட் அவர் நல்லா பாடக்கூடிய ஒரு சிங்கர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பாடினீங்க. மேம், ஃபர்ஸ்ட் அவரோட தமிழ் உணர்வுக்கு ஒரு சல்யூட். அண்ட் அரவிந்த் எப்படி பாடினாலும் எனக்கு பிடிக்குது, என்ன பண்றது. ரொம்ப நல்லா பாடினார் அரவிந்த். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஒன் மினிட் சார். எஸ் அரவிந்த், ரொம்ப நல்லா பாடிங்க. தேங்க்யூ சார். குறை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம். ஓகே, எனிவேஸ் அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் சிங்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஃபோக் ரவுண்டில் நம்ம பார்க்க வேண்டிய 9 பெர்ஃபார்மன்ஸஸ், நம்மளோட டாப் 9 contestants பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தாச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ரிசல்ட் டைம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஃபார்ச்சூன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே. ரிஹானா மேம், if you can announce that. The Fortune Best Performer of the Day award goes to Arvind. நீ சொல்ல காதலெல்லாம் மலையேறி போச்சு சித்து, தும்மல போல வந்து போகுது இந்த காதலே. காதல் என்ன சொல்லுறாங்க, கண்டபடி சுத்துறாங்க. Okay, அடுத்த award Satya Agency's most promising singer of the day. அந்த award யாருக்கு போகுதுன்னு Unimenan sir, if you can announce. The most promising singer, guess? Undoubtedly, yes. நித்த நெல்லுச்சரு நீ மனக்க கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நரப்பு வந்து மறுக்குதையா. Okay, அடுத்ததா இருக்க ஒரே ஒரு ஒத்தம் பாக்கி இருக்கு. That's Tic Tac most refreshing voice of the week. மகாகுருஜி, அந்த award யாருக்கு போக போகுது? அதாவது டேஞ்சர் ஜோன்ல இருந்து படிப்படியா முன்னேறி இன்னைக்கு அவார்டு வாங்குற விஜயலட்சுமிக்கு தான் திருப்பி பம்பர் பரிசு. 2 awards in a day. Can I request Bharatwaj sir, Rahana ma'am and Unimenan sir along with our chief guest to come over and give the gift. Arvind, Fortune Best Performer of the Day ki 2,500 worth gift voucher. Vijay Lakshmi ko Promising Singer of the Day award kaha 15,000 rupees worth music system from Satya Agencies.
Okay, Vijay Lakshmi is also the most refreshing voice of the week. And அதுக்காக Tic Tac வழங்கும் ஒரு gift hamper and Satya Agencies வழங்கும் 20,000 worth washing machine. நிறைய தடவை நம்ம சொன்ன மாதிரி எலிமினேஷன்ஸ் வருது, இந்த வாட்டி டெஃபினட்டாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் லாஸ்ட் எபிசோடில் வந்து 2 பேர் எலிமினேஷன் ஜோனில் இருந்தாங்க. ஒன்று பிரியா, இன்னொன்று ஹரிதா. அண்ட் இந்த 2 பேரில் வந்து பிரியா இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஷீ சேஃப். ஸோ ஹரிதா இந்த போனதில் வந்து சரியாக பாடல. இந்த எபிசோடில் டேஞ்சர் ஜோனுக்கு புதுசாக வரப்போகிற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பிரவீன். கேன் ஐ ரிக்வெஸ்ட் போத் பிரவீன் அண்ட் ஹரிதா டு கம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹரிதா, நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருந்தீங்க அண்ட் அகேன் அ சிமிலர் மிஸ்டேக் விச் இஸ் அ பிக் ப்ராப்ளம்ல. What do you feel? Honestly blank actually, but feeling happy for coming so long. Okay. Praveen? பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக பண்ணல நான். ஈவன் செலிப்ரிட்டிஸ் கிட்டேருந்து என்னோட கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து யாரும் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வரல. நான் ஒழுங்காக பாடல நான். அண்ட் ஆல்சோ நான் இப்போ சொல்ல போகிறது தப்பான்னு தெரியல, பட் வந்து பெட்டராக என்ன எலிமினேட் பண்ணிடலான்னு தோணுது. பிகாஸ் என்னுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறது, காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக ஆகுது. அதுக்காக இன்னும் நான் டஃப் சாங்ஸ் எடுக்கும்போது இன்னும் எனக்கு ஸ்ட்ரெயின் ஆகும்னு தோணுது. ஈவன் நான் என்ன இப்போ நீங்கள் என்னை பெருந்தன்மையாக சொல்லலை, நான் என்ன கூட எலிமினேட் பண்ணிடலாம், உங்களோட டிசைன் என்ன எலிமினேட் பண்ணுறதா இருக்கலாம். பட் மெயின் திங் அதான், எனக்கு வாய்ஸ் ட்ராக் ஆகிறதுனால பெட்டர். பிரவீன், நான் அவங்களை அவமதிக்குன்னு சத்தியமாக சொல்ல கிடையாது, எனக்கு மனசில் தோணுறது சொல்கிறேன். பிரவீன், ஒன்று சொல்லட்டுமா சிம்பிளாக? அதுக்கு ஐ திங்க் ஐம் ஷுர் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற ஜாம்பவான்கள் எல்லாருக்குமே ஒரு பதில் இருக்கும். பட் பேசிக்காக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு காலத்தில் டிஎம்எஸ் சார், எஸ்பிபி சார்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டு பாடிருப்பாங்க, ரைட்டா? அவங்களோட திறமை வேற, அதெல்லாம் வேற இல்லை. சில விஷயங்கள் பண்ணால் உங்கள் வாய்ஸ் நார்மல்சிக்கு வரும், கரெக்டா? அது என்னன்றதை உங்களோட வாய்ஸ் ட்ரெயினர்கிட்ட கேட்டு அவங்க சொல்றதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலே யூ கேன் பி பேக் டு நார்மல். பிலீவ் பண்ணுங்க, சரியா? இந்த ஷார்ட் ஸ்பேனால் என்னால் மறுபடியும் ஸ்லோவில் கூட இருக்கலாம். நான் கண்டிப்பாக நீங்கள் சார் ஜட்ஜஸ் சொன்னதெல்லாம் நான் மனசில் எடுத்து தான் போகிறேன், செய்ய ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறேன். பட் என்ன சொல்கிறது, டாப் 10 மறுபடியும் நான் ஒரு வீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க விரும்பலங்கிறது நான் அதனால தான் சொல்கிறேன். Okay, so Praveen and Haritha, அவங்க 2 பேரும் we know that they are fabulous singers and for once இவங்க 2 பேருக்காகவும் டெஃபினட்டாக ஒரு பெரிய கைத்தட்டல் தட்டலாம். Genuine people, fantastic singers in their own rights. அவங்களை கைத்தட்ட சொன்னதுக்கான காரணம், அவங்களுக்காக பாசிட்டிவாக கைத்தட்டுற கடைசி டைம் இதுதான். இவங்க 2 பேருமே இன்னைக்கு எலிமினேட் ஆகிறாங்க. Both of them are eliminated today. இவங்க 2 பேரோட பயணம் இன்னைக்கு இந்த மேடையோட முடியுது. நம்ம பிரவீன் அண்ட் ஹரிதாவுடைய மெமரி லேனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காம்ப்ளான் மெமரி லேன் ஃபார் ஹரிதா அண்ட் பிரவீன். ஹரிதா தன் பாடல்களில் இவர் குரலோடு செல்லிடும் ஒரு மென் புன்னகை நம் அனைவரையும் தீண்டி இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இவர் தன் குரலின் மூலம் மீண்டும் ஸ்வர்ணலதாவின் நினைவுகளை, உயிர்ப்புடன் உணர்வுகளை இழையூட்டியவர். ஸ்வர்ணலதா வாய்ஸ் வந்து இவ்வளோ எஃபெக்டிவா யாரும் பாடி கேட்டதில்லை. பல சுற்றுகளில் இவர் விருதுகளை அள்ள அது முக்கிய காரணமாகவே இருந்துள்ளது. மற்றொரு புறம் நம் சரிகமபாவின் நக்கல் நாயகன் பிரவீன். எவ்வளவு லவ் ஃபெயிலியர்ஸ் உண்டு. எனக்கு லைஃப்ல லவ்வே இல்ல, அதான் ஃபெயிலியர் எனக்கு. ஆடல் பாடல் என பல திறமைகளை கொண்ட சரிகமபாவின் ஆல்ரவுண்டர். சரிகமபாவை தாக்கிய திடீர் புயல் போல நீயா பேசியது என்ற பாடல் மூலம் அனைவரையும் தாக்கி தனக்கென தனி அங்கீகாரம் பெற்றவர். டீசிங் மற்றும் ரொமான்டிக் சுற்றுகளில் ஒன்றாக கலக்கிய பிரவீன் ஹரிதா இன்று தன்னம்பிக்கையின்மையாலும் அசட்டுத்தனமான பாடல் தேர்வாலும் சரிகமப்பாவின் அடுத்த சுற்றுக்கும் முன்னேறும் வாய்ப்பை இழந்தனர்.
ஓகே, ஸோ இந்த 2 பேர் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எலிமினேட் ஆகிறாங்க. வி நோ தட் தேர் வண்டர்ஃபுல் சிங்கர்ஸ், பட் இவங்களுக்கு இந்த பயணம் இதோட முடியுது. இன்னும் பாக்கி 7 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. பயணம் இன்னும் பயங்கரமாக ஆக போகுது. இன்னும் நிறைய tough competitions வரப்போகுது. Fabulous rounds உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. For all that, you'll have to stay tuned to Ramco Super Great Saregama Challenge 2012 powered by Fortune Refined Sunflower Oil.